ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி எனக்கு உங்களோட நிலைமை நல்லாவே புரியுது. ஸோ டெய்லியும் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இப்போ கேப் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுலேயும் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, அவங்களுடைய பாஸ்ட் ரொம்ப பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் முடியாது, கஷ்டம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. என்னை பொறுத்தவரையும் கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேரோட வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்குது. அதை கஷ்டமாக எடுத்துக்கிறீங்களா, இல்லை நீங்கள் எந்த கோலத்தில் பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் அது அமையும். அது நீங்கள் பார்க்குற விதத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஏன்னா சில விஷயம் நம்ம கையை மீறி போயிடுச்சு, போன விஷயம் நமக்கு இன்னும் கிடைக்கலையே நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு அதை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்கள் மனசு தான் கேட்கணும். பட் நினச்சி கவலைப்படாமல் இருக்கலாம் இல்லையா? நடந்த லைஃப்பில் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்ததில் உங்களுக்குள்ளே ஏதாவது சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? உங்கள் லைஃப்பில் நடந்தது வாட் எவர் மேபி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ சந்தோஷமான விஷயங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்தா ஹாப்பியாக இருந்துக்கோங்க. பிரிஞ்சுட்டோமே, நான் ஆசைப்பட்டது கிடைக்காம போயிடுச்சு, வேண்டாம். ஏன்னா வருத்தப்படுறதுனாலையும் எதுவும் மாறப்போகிறதில்ல, கோவப்படுறதுனாலையும் எதுவும் மாறப்போகிறதும் இல்லை, கண்ணீர் விடுறதுனாலையும் எதுவும் மாறப்போகிறது இல்லை. சிரிச்சா மாறுமா அப்படின்னு நீங்கள் எல்லோரும் என்னை திருப்பி கேட்பீங்க. ஏன்னா எதுவும் மாறாது, சிரிச்சா மட்டும் மாறுமா நீங்கள் கேட்குறீங்களே. எதுவும் மாறாது. அட்லீஸ்ட் அந்த ஸ்மைல், அந்த சிரிப்பு உங்களை நார்மலாக்கும், உங்களை நிதானமாக வச்சுருக்கும். உங்களோட உலகம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஸோ லைஃப்பில் எல்லாருமே என்ன ஆசைப்படுவாங்க, வாழ்கிற வாழ்க்கையை அமைதியாக கொஞ்சம் நிம்மதியாக போகணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவாங்க. சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஷின் மார்க்கு தான். ஸோ நான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அமைதியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் இல்லையா? அந்த ஒரு சின்ன சந்தோஷத்தில் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். சரி, இது சும்மா சொல்லணுன்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். மேக்ஸிமம் நான் ஸ்டோரி சொல்கிறதுனால டெய்லியும் கேட்குறதுனால நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னா ஐ வில் ட்ரை. நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் டெய்லி சொல்கிறதுக்கு. ஓகேவா? சரியா? ஏன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய சந்தோஷம் எதுன்னு கேட்டால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, நம்மளுடைய உறவுகள், நம்மளை நம்புகிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு துணையாக இருக்கிறவங்க, நமக்கு தோள் கொடுக்குறவங்க, இவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலும் நம்ம சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுனாலையும் நான் சந்தோஷப்படுவேன். த சேம் டைம் நானும் உங்களுக்கு சந்தோஷமாக சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டோரி நான் சொல்லும்போது ஏன் சொல்கிறேன், எதனால் சொல்கிறேன்னு தெரியாமல் தான் நான் சொன்னேன். சீரியஸ்லி என்னோடய டைம் பாஸ்க்கு தான் சொன்னேன். உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா சரி, நம்ம டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுறோமே, எதையாவது சொல்லாமே அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தேன். பட் இது இந்த அளவுக்கு உங்கள் மனசில் நான் இடம் பிடிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்தளவுக்கு உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவும் எனக்கு ஸ்டில் இருந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறமும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு நல்லாவே கொடுத்துருக்கீங்க. எந்த விதத்தில் உங்கள் மனசில் இடம் பிடிச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஸ்டோரி சொல்கிறதுனால நீங்கள் எல்லோரும் டெய்லியும் கேட்குறதுனாலையும் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னா ஷுர், நான் கண்டிப்பாக டெய்லி சொல்ல மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பட் என்னால் முடியாதப்போ ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. என்னால் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் கொடுக்க முடியாமல் போயிடுது. ஏன்னா அந்த டென்ஷனில் இதை மறந்துடுறேன். ஐயோ இது சொல்லணுமே, சொல்லலையே அப்படின்னு. நான் திடீர்னு எனக்கு எப்போ ஞாபகம் வரும்னா ஒரு 10 மணி அந்த மாதிரி டைமில் தான் ஐயோ நம்ம இன்டிமேஷன் கூட கொடுக்குற ஞாபகம் வரும். ஸோ மேக்ஸிமம் 9 o'clock வரைக்கும், 9 மணி வரைக்கும் பாருங்கள். 9 மணிக்குள்ளே வரலை அப்படின்னா எனக்கு ஸ்டோரி வராது. நான் மோஸ்ட்லி 9 மணிக்குள்ளே போட்டுருவேன். சம்டைம்ஸ் நெட்ஒர்க் இஷ்யூஸ்னால இருந்துச்சுன்னா அது டிலே ஆகிடும். பட் ப்ளீஸ் எதிர்பார்க்காதீங்க, நான் டெய்லியும் போட ட்ரை பண்ணுறேன். ஸ்டோரி வந்தால் ஹாப்பியாக கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க, சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஸ்டோரி வரலைன்னா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க, அடுத்த நாள் கேட்டுக்கோங்க.
சரி, ஓகே. ஆல்ரெடி நான் நிறைய பேசிட்டேன். நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாமா? அவள் நினைவில் மலர்ந்த காதல் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, சூரியகலா அவங்களோட ஸ்மால் 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 சின்னதான ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். சரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் புதுசாக ஒரு அலுவலக வேலைக்காக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க வீடெல்லாம் அன்றைக்கி தான் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க. அம்மா, நாளைலேருந்து நான் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. ஆக்சுவலி ரொட்டேஷனாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூரியகலை என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டே வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருவாங்க. அவங்களுக்கு தேவையான எந்த காய் பொரியலுக்கு, சாம்பாருக்கு இந்த மாதிரி வேணுங்கிறதெல்லாம் கட் பண்ணி வச்சுருவாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுனால, அன்னைக்கு தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அம்மாவும் பொண்ணும் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு, "அம்மா, இந்த இடம் எப்படி இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. "ஏண்டி, வந்ததுலேருந்து வீடு சுத்தம் பண்ணுற, அதை எடுத்து வைக்கிறேன், இதை எடுத்து வைக்கிறேன், எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போனியாடி?" அப்படின்னு சொல்லுவாங்க. "சாரிம்மா, நீயும் தானே பார்த்துட்ருக்க, எங்கம்மா எனக்கு டைம் இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய், பக்கத்தில் நம்ம காரில் வரும்போது ஒரு கோயிலை பார்த்தோண்டி, அங்கேயாவது கூட்டிகிட்டு போடி அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போகணுமா? சரி, அப்போ ஒன்று பண்ணு, நான் நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், இதுக்கு மேலே என்னால் லீவ் போட முடியாதும்மா. நீ என்ன பண்ணுற, ரெடியாகிரு, நான் வந்ததும் போயிடுறேன். நாளைக்கு எனக்கு காலை ஷிஃப்ட்டு தான், நான் ஒரு 4 மணி போல் வந்துடுவேன். வந்ததும் நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷண்டி அப்படி சொல்லுவாங்க. ஆமாம்மா, நானும் வந்திருந்து பார்க்குறேன், இங்கே வேறு யாரும் இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. இல்லைம்மா, இங்கே ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொன்னாங்க ஹவுஸ் ஓனர், அவங்க எங்கே மேபி வெளில போயிருக்கலாம். போன வாட்டி நீ வரும்போது பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லையம்மா, போன வாட்டி நான் வரும்போதும் பூட்டி தான் இருந்துச்சு, எப்போவும் பூட்டி தான் இருக்குது. அவங்க எப்போ வருவாங்கன்னு எதுவும் தெரியாதும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏம்மா இப்போ அவங்கள பற்றி விசாரிச்சிட்ருக்க அப்படின்னு சூர்யா கேட்பாங்க. அப்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏய், நீ ஏன் ஆஃபீஸ் போயிடுவ, எவ்வளோ நேரம் தானே இந்த டிவியவே பார்த்துட்டு இருக்குது, எனக்கு போர் அடிக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏம்மா டிவியே பார்த்துட்ருக்க, கொஞ்ச நேரம் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லி அவர் கூட கடலை போட்டுட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், எப்போ பார்த்தா நீ உங்கள் அப்பாவையே நீ இழுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆ, அவர் தானே உன்னோட பார்ட்னர், அப்புறம் அவரே இருக்காமல் வேறு யாரும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இருந்திருந்தா நான் ஏன் உன் கூட சண்டை போட்டுட்ருக்க போகிறேன், அவர் கூடலாம் சண்டை போட்டுட்ருப்பேன். ஆமாம் ஆமாம், இப்போவும் உனக்கு ஆசைதாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மாத்திரை சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. விட மாட்டியே, ஏன் விடணுமா, நீ தான் சொல்லு, நீ எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுற, அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு என்ன சொல்லு, நான் டேப்லெட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உன்னை விட்டு நான் போக மாட்டேன்டா, அவரை விட நீ எவ்வளோ பெட்ரு அப்படிம்பாங்க. ஏம்மா, எங்கள் அப்பா என்ன அவ்வளோ டார்ச்சராக ஒன்றும் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சீச்சி, டார்ச்சரா, எங்கள் அப்பா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாருடி. ஆ ஆ, போதும் போதும், எங்கள் அப்பனோட போகிறானோ, சரி சாப்பிட்டு வா, போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வேலையில் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக போய் படுத்து தூங்கிடுவாங்க. காலையில் எந்திரிச்சு அழகாக அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டே போகிறாங்க இல்லையா, ஸோ ரெடி ஆகி அவங்க அம்மாவுக்கு டேப்லெட் எல்லாம் சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டு, மதியத்துக்கு லஞ்செல்லாம் எடுத்து வச்சுட்டு, எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லுவாங்க. சாப்பிட்டியாடி அப்படிம்பாங்க. சாப்பிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஒரு ஒரு ஹக் பண்ணி அழகாக ஒரு சின்னதாக ஒரு முத்தம் கொடுத்துட்டு அங்கேருந்து பாய்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் வாடி, கோயிலுக்கு போகணும், மறந்துடாதடி. ஞாபகம் இருக்குமா, மறக்கலை, வந்துடுவேன், வந்ததும் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பயமா, அம்மா பத்திரமா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. ஆஃபீஸ் போனதும் கரெக்டாக 10 மணிக்கு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி, அம்மா மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. சாப்பாடு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. என்னம்மா பண்ணிட்டுருக்கீங்க? என்னடி பண்ணுறது, போர் அடிக்குதுடி, டிவி தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிம்பாங்க. ஓ அப்படியா, சரிம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கரெக்டாக 4 மணிக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவாங்க. அம்மா டேப்லெட் போட்டியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஏய், சாப்பிட்டேன்டி, சும்மா எனக்கு ஞாபகம் இருக்குடி, நான் பார்த்துக்கிறேன், நீ அங்கே வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு உன்னை பார்க்குறத விட வேறு என்னம்மா பெரிய வேலை வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி, நான் சாப்பிட்டேன், மாத்திரையும் சாப்பிட்டுட்டேன்,
நீ சீக்கிரம் வரியா தாயே அப்படிம்பாங்க. வர மகளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சூர்யா சொல்லுவாங்க. சொன்னதும் நான் கிளம்பிட்டுமா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போவாங்க. அம்மாவும் பொண்ணும் அழகா ஒரு சுடி போட்டு கோயிலுக்கு கிளம்புவாங்க. போயிட்டு அம்மன் கோயில் 2 பேரும் சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு இருக்கிற ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான இந்த டீ, காஃபி, ஐஸ்கிரீம்ஸ் ஸோ இந்த மாதிரியெல்லாம் அம்மாவும் பொண்ணு ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. 2 பேர் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அம்மாவும் பொண்ணும் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு 2 பேரும் அங்கேருந்து ஜாலியாக நடந்து வந்துட்டுருப்பாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஆமாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனியே எப்படி போச்சு அப்படி சொல்லுவாங்க. ம் ஆஸ் யூஷுவல்மா ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, எப்பயும் போல தான் போச்சு. இல்லடி இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குமா. இந்த ஆஃபீஸில் எனக்குன்னு ஒரு கேபின் இருக்குது, எனக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ எல்லாமே எனக்குன்னு தனியாக செப்ரேட்டாக இருக்குமா. 10 பேர் கூட நான் உட்கார தேவையில்லை, நான் செப்ரேட்டாக என்னோடய கேபினில் ஜாலியாக உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க. எனக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை பார்க்குறாங்கம்மா. பட் அவங்களும் டீமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர எனக்கு கீழேன்னா என் கூடயே உட்கார அந்த மாதிரி இல்லைம்மா, எனக்குன்னு ஒரு தனி கேபின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு கீழே 4 பேருனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அம்மா போதும்மா, ஆஃபீஸ் வேலையை ஆஃபீஸ்லேயே விடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி ஏதோ ஒன்று உனக்கு பிடிச்சிருக்குல்ல. பிடிச்சிருக்கு. ஆஃபீஸ் எல்லாம் ஓகே இல்லை? ஓகே. கூட இருக்கிறவங்கெல்லாம் ஓகே இல்லை? ஓகே. உங்கள் பாஸ் ஓகேவா? அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி சரிடி. இல்லடி நீ புதுசாக அம்மா ப்ளீஸ்மா அப்படிம்பாங்க. சரிடி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து அப்படியே வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா என்னம்மா நொய்யணும் நொய்யணும் அதுவும் ஆஃபீஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. இல்லடி மறுபடியும் ஆரம்பிக்காத தாயே ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு தேங்காய் எல்லாத்தையும் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு போவாங்க, அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் வச்சுட்டு வீட்டில் சாமிக்கு விளக்கேற்றிட்டு அவங்க அப்பாவுக்கு விளக்கேற்றிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, அப்பா எப்படிப்பா நீங்கள் எங்கள் அம்மா கூட இவ்வளோ நாள் இருந்தீங்களோ. எப்பா சாமி நொயின்னு கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி உங்கள் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் வேற யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதானே உங்களை வீட்டுக்கு நீங்கள் அப்பா வீட்டுக்கு கொடுக்க மாட்டீங்க, அப்பா உங்களை வீட்டுக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னையும் நான் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஃபோட்டோக்கு முன்னாடியே 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. சரி பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் சரி பாடி சீரியலுக்கு டைம் ஆச்சு, அம்மா ப்ளீஸ் சீரியல் வேணாம் வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு. சீரியலுக்கு நேரமாச்சுடி அப்படிம்பாங்க. அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து இவங்க ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ் மூவி இந்த மாதிரி பார்ப்பாங்க. இங்கிலீஷ் மூவினா ஹாலிவுட் அந்த இந்த மாதிரி பார்ப்பாங்க. அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு போர் அடிச்சிடும். என்னடி அம்மா இங்கே பாருமா அவன் அப்படி அடிக்கிறப்ப அம்மா இங்கே இப்படி பாருமா இப்படி அடிக்கிறா சூப்பராக பாடுறா இப்படி ஆடுறா அப்படி ஆடுறா அப்படியே நீ போய் அடிச்சிடாதடி டிவி உடஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இவங்க மாற்றி கார்ட்டூன் வச்சுருவாங்க. கார்ட்டூன் வச்சுட்டு ஸ்டூவர்ட் லிட்டில் அப்புறம் சோட்டா பீம் இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நீ வளர்ந்துட்டடி 7 கழுத வயசாகி வளர்ந்துட்ட, இப்போ இதை பார்த்துட்டு உட்காந்துருக்கேம்மா. 7 கழுத வயசானா 50 கழுத வயசான பாருமா நல்லா இருக்குல்ல, ஜாலியாக இருக்குல்ல, ஹாப்பியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சீரியல் வெயிடி அப்படிம்பாங்க. அம்மா ப்ளீஸ்மா என்ன வேணாலும் பாரு சீரியல் மட்டும் பார்க்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வெயிடி இது நல்ல சீரியல் முடிஞ்சிருச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா அப்படி சொல்லுவாங்க. சரி நீ பார்ப்பாங்க, டைம் ஆகிடும். இந்தா நீ சீரியல் பாரு நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போய் நைட் டின்னர் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நைட் டின்னரு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு தேவையான நைட் பால் அப்புறம் நம்ம டேப்லெட் தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு டின்னர் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வருவாங்க. அம்மா சீரியல் பார்த்து போதும் வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வரேன் அப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுவேன் டேப்லெட் போட்டியாம்மா அப்படிம்பாங்க. மறந்துட்டேன்டி. எப்போ பார்த்தாலும் உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், இந்தா போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. டேப்லெட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா செம்மையாக ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா கூட ரெண்டு பேரும் சேர்ந்து
அழகா டின்னர் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து அகைன் வந்து கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ டிவி பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லுவாங்க. சரிம்மா தூங்கு, நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நானும் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அது அடுத்த நாளைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு நீட்டாக பேக் பண்ணிவிட்டு போய் படுத்துருவாங்க. ஸோ அடுத்த நாள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஆஃபீஸு கிளம்பி போவாங்க. பட் அன்னைக்கு அவங்களோட ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஏன்னா புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, நியூ பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் ஒரு குட்டியாக அவங்க வந்து ஒரு செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு கம்பல்சரி எல்லோரும் சாரி ஃபார்மலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ நம்மளோட சூர்யா பார்த்திங்கன்னா அழகாக ஒரு செக்கு குட்டி 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 கட்டம் போட்ட மாதிரி ஒரு க்ரீன் வித் எல்லோ கலர் ஷேடில் ப்யூர் காட்டன் சாரீ அப்படியே எடுத்து அழகாக ஃபீட் பண்ணி அழகாக சாரீ கட்டிக்கிட்டு ஃபீட் எடுத்து கட்டிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ போயிட்டு ஆஸ் யூஷுவல் அந்த நியூ பிரான்ச்சஸ் ஓப்பனிங் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி கரெக்டாக 10 மணிக்கு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா சாப்பிட்டியா, டேப்லெட் போட்டியா கேட்பாங்க. ஈவினிங் அதே மாதிரி ஒரு 4 மணிக்கு கால் பண்ணி அம்மா சாப்பிட்டியா, டேப்லெட் போட்டியா கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் அவங்க கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் எப்பயும் போல் கதவை லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து டோரு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுடைய சூர்யாவுக்கு ஒரு சின்ன பதட்டம். யார் அது? நம்ம வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோமா? யார் இவங்க? இல்லை நான் வீடு எது மாதிரி வந்துட்டேன்னா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்படியே நின்றுட்டுருப்பாங்க திருன்னு முழிச்சுக்கிட்டு. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணுக்கு நம்மளுடைய சூர்யா அழகாக ஒரு ஷாரி, சின்னதாக ஒரு கழுத்தில் ஒரு செயின், ரைட் ஹேண்டில் 2 வளையல், லெஃப்ட் ஹேண்டில் குட்டியாக ஒரு வாட்சி, காலில் சின்னதாக அதாவது முத்து 3 முத்து வச்ச அந்த அளவுக்கு ஒரு குட்டி கொலுசு, அதாவது நடந்தால் சத்தமே கேட்காத அளவுக்கு ஒரு குட்டி கொலுசு போட்டுட்டு முன்னாடி நிற்பாங்க. அவங்களுக்கு ஷாக்காகி பார்த்துட்ருப்பாங்க, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே என்ன அப்படிங்கிறது சொல்ல தெரியாத அளவுக்கு அந்த பதட்டத்தோடையும் அந்த கண்கள்லேருந்து ஒரு மின்னல் மாதிரி அவங்களையே பார்த்துட்ருப்பாங்க சூர்யா. அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா சின்னதாக ஒரு டாப், ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு, சுடிதார் மாதிரின்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி போட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக அவங்க கையில் பார்த்திங்க அப்படின்னா 2 கையிலும் எம்டியாக இருக்கும். அதை வெள்ளியில் கழுத்தில் ஒரு குட்டி செயின் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த குட்டி செயினில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓம் அப்படிங்கிற ஒரு டாலர் ஒன்று போட்டிருப்பாங்க. அவங்களுடைய கண்ணு பார்க்குறதுக்கு அப்படியே அந்த ஃபேஸ் இவங்கள பார்க்கும்போது அந்த ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கண் இமைகள் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அந்த ஒரு தாக்கம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் சிலரை வந்து மீட் பண்ணும்போது நம்மளையே அறியாமல் அந்த பதட்டம் அதெல்லாம் இருக்கும். சேம் அந்த பொண்ணுக்கு அப்படியே இருக்கும். அவங்க அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஆப்போசிட்டில் இருந்தவங்களுக்கு கான்ஷியஸ் வந்து இது உங்கள் வீடு தான், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செப்பல் கழட்டிட்டு உள்ளே போகும்போது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா அவங்க அம்மா, அப்புறம் இன்னொருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது இவங்களுக்கு யாருன்னு தெரியாமல் பேக் மாட்டிட்டு அப்படியே உள்ளே போவாங்க. உள்ளே போகும்போது அவங்க அம்மா இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஏய் சூர்யா, சூரியகலா, இவங்க தான் உங்கள் மாமா, தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராஜசேகர் மாமாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓஹோ, ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா? உங்கள் அத்தைடி, சுமதி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சுமதி அத்தையா? யாருமா? எனக்கு யாருன்னு தெரியாதுங்கிற மாதிரியே முழிப்பாங்க. எனக்கு தூர சொந்தடி, எனக்கு அண்ணன் முறை வேணும் அப்படி, இவங்க எனக்கு அண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓஹோ அப்படியா, சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அவங்களோட பொண்ணு, இது அவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க பையன் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து கிச்சன் ரூம்லேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் எடுத்துகிட்டு அம்மா ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இவன் அவங்க
தம்பி கோபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க இது அவங்களோட பொண்ணு. அம்மா பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த பொண்ணு பார்த்து இவங்க தான், ஹாய் என் பேர் மதி, பானுமதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை கொடுப்பாங்க. கை கொடுத்ததும் அவங்க இருந்துட்டு ஷாக்காகி அப்படியே பார்ப்பாங்க. என்ன கையில் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க உடனே கை கொடுத்துட்டு சூரியகலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நைஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ உங்க அம்மா இருந்துட்டு காஃபி எல்லாருக்கும் காஃபி வித் ஸ்நாக்ஸோட கொடுத்துட்ருப்பாங்க. எல்லா அதில் அந்த பையன் துரு 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 துருன்னு இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் ஒரு வீட்டுக்கு புதுசாக யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா சம் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸாக ஃபீல் பண்ணுவாங்க. சேம் அதே ஃபீல் தான் இவங்களுக்கு இருக்கும். ஸோ சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த சைலண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பார்வை மதி பக்கமே இருக்கும். அவங்கள அப்பப்போ பார்த்துட்டே இருப்பாங்க. மதி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் இருக்குது, டீ கொடுக்குறது, அவங்க அம்மா கூட பேசுகிறது, டிவி பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளோட மதி அவங்களோட ஃபுல் கவனமும் டிவி மேலே தான் இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பானுமதி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையுமே பார்த்துட்ருப்பாங்க. அவங்களோட செய்கைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களையே மீறி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பார்வை அவங்கக்கிட்ட அப்பப்போ போயிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத கேட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.